அம்மானா எல்லாருக்கும் ஸ்பெஷல். அப்படி வாங்க, எங்க அம்மானா எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப போல்டான ஆளு எங்க அம்மா. பொண்டாட்டி காட்டுற வழிதான் நமக்கு சரியான வழின்னு ரொம்ப நம்புறது எங்க அப்பா. இவங்களுக்கு நாங்க மொத்தம் 3 பொண்ணுங்க. இரவு பகலா உழைச்சி மொத்த காசையும் அம்மாட்ட கொடுத்துட்டு அவ பாத்துக்குவா அப்படின்னு தைரியமா இருப்பாரு எங்க அப்பா. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா நம்ம என்ன வேணா செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு போல்டான ஆள் தான் எங்க அம்மா. தைரியமா எந்த ஒரு முடிவும் எங்க அம்மா எடுப்பாங்க. நான் 10th படிக்கிற வரைக்கும் எங்க அப்பாவுக்கு 4000 ரூபாய் தான் சம்பளம். அந்த 4000 ரூபாய் சம்பளத்துல எங்களை எந்த குறையும் இல்லாம எங்க அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிட்டாங்க. நான் 10th படிக்கும்போது எங்க அம்மா நம்ம சம்பளம் பத்தாது, பிள்ளைங்க வளர்ந்துட்டு வராங்க, நம்ம ஒரு புதுசா கடையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இருந்த எல்லா நகையும் அடகு வச்சு ஒரு தைரியமான எடுத்த முடிவு எங்க லைஃப்ல எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு. எங்க 3 பேரும் எங்க அம்மா அப்பா டிகிரி ஹோல்டர் ஆகுனாங்க. எங்க 3 பேருக்கும் நல்ல நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்க மூலியமா பிறந்த பேரன் பேத்தியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்க அப்பாவுக்கு தனக்குன்னு என்ன வேணும் அப்படின்னு ஒரு ஆசை கூட கிடையாது. அப்படி யோசிக்க கூட தெரியாது. எங்க அம்மா இன்னும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல எல்லாரும். ஆனா ஒரு கடவுள் இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. ஆனா கவலைப்படாதீங்கம்மா, நம்ம கஷ்டம் எல்லாமே சீக்கிரமே சரியாகும். சீக்கிரம் நீங்களும் அப்பாவும் நிம்மதியா இருக்கிற காலம் வரும். எதுவும் யோசிக்காதீங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கு 55வது பிறந்த நாள். நீங்க சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா கொண்டாடணும். 100 வயசு இல்ல அதுக்கும் மேல நீங்க நிம்மதியா ஆரோக்கியமா சந்தோஷமா உங்க பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேம்மா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அம்மா.